Welcome you all. So thermodynamics series la இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் லா அப்படின்னா என்ன, ஸோ அதில் நீட் அண்ட் ஜேஇ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ரைட், அதில் ஒவ்வொரு டேர்மையும் பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஹீட்னா என்ன, ஒர்க்னா என்ன, இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா என்ன, சைன் கன்வென்ஷன் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், ஒர்க் ட்ரான்ஸ்ஃபர் இன் ஃபிசிக்ஸில் எப்படி போடணும், இன் கெமிஸ்ட்ரி எப்படி போடணும்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், கெல்வின் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன. ரைட், ஸோ கெல்வின் அண்ட் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஹீட் என்ஜின். ஸோ நம்ம பாடி கூட ஒரு ஹீட் என்ஜின் தான். நம்ம என்ன பண்ணுறோம், சும்மா ஃபுட் எடுக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எல்லா இன்புட் எனர்ஜியும் அவுட்புட்டாக கன்வெர்ட் ஆகிடுச்சா அப்படின்னா நோ, சம் பார்ட் என்ன பண்ணுறோம், ரிஜெக்ட் பண்ணுறோம் சார், வேஸ்ட் ஹீட். ஸோ அதே மாதிரி தான் ஒரு என்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், கன்வெர்ட்டிங் இன்டு யூஸ்ஃபுல் ஒர்க், ரிமைனிங் எனர்ஜி என்ன ஆகிடுப்பா, வேஸ்ட் ஹீட்டாக ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம், எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன, கார்னாட் என்ஜின், ரிவர்சிபிள் என்ஜின், ஐடியல் என்ஜின் அப்படின்னு என்ன டிஸ்கஸ் பண்ணோம். Next second law, there is a one more statement is there, that is called Clausius statement. Clausius statement, right? So Rudolf Clausius. So இவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. கெல்வின் அண்ட் பிளாங்க் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, ஹீட் என்ஜினை பேஸ் பண்ணி. ஸோ கிளாசியஸ் எதை பேஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் அப்படின்னா ஏர் கண்டிஷனர் அப்படின்னா ஹீட் பம்ப். ரைட், ஸோ இந்த டிவைசஸை வச்சு கொடுத்த லா தான் என்ன, கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். ரைட், ஸோ ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டோன்னா லங்ஸ் இருக்குது. ஸோ லங்ஸோட ஃபங்க்ஷன் என்னப்பா, ரைட். ஸோ பயாலஜிக்கலி there is so many functions there, ரைட். ஸோ ஃபிசிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும் அப்படின்னா, ஸோ when number the diaphragm, ரைட், ஸோ அந்த லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப வால்யூம் இன்க்ரீசஸ். வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், பாயில்ஸ்லாம் இப்படி தானே. வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும், ஏன்னா ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அக்கார்டிங் டு பாயில்ஸ்லாம். அப்படி இருக்கிறப்ப ஸோ வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ when number inside pressure is lesser than atmospheric pressure, ஸோ அட்மாஸ்பியர் ஏர் என்ன ஆகுது, உள்ளே போகுது, which means inhaling. So during exhaling, so more pressure inside, less pressure outside, so air is coming out. So this is the process, breathing. So that a biological thing you will learn in your biology. So according to physics, this is the idea. So during breathing, it's functioning based on Boyle's law. அதோட full function என்ன பண்ணலாம், you can explain based on Boyle's law. So the diaphragm is expand ஆகிறதுனால pressure decrease ஆகும். pressure decrease ஆனால் atmospheric pressure விட உள்ள pressure கம்மியாகிறப்ப the fluid will flow. Right, the fluid will flow in the direction of decreasing potential or decreasing pressure. This we know. Right. So the same concept we are going to discuss in terms of a refrigerator. என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க அப்படின்னா காற்றை உள்ளே எடுக்கிறீங்க, வெளியில் வர்றப்ப இஃப் யூ ஆர் சீயிங் தட், ரைட், ஸோ அந்த காற்று எப்படி இருக்குன்னா லிட்டில் ஹாட், கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும். ரைட், ஸோ வாட் இஸ் த ரீசன்? ரைட், ஸோ சிம்பிள், நம்ம லங்ஸு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அது கூட ஒரு ஏசி, லங்ஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ ஏசி. ஸோ அப்படின்னா உள்ள ஹீட் எல்லாமே வெளியில் எடுத்துகிட்டு வருது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் பிரீத்திங். ரைட், ஸோ பிரீத்திங் அப்படிங்கிறது ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறது, CO2 எமிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல், ரைட், இட் இஸ் டேக்கிங் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் அவுட் சைட். ரைட், ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் யுவர் லங்ஸ். ஸோ த லங்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் ஏசி அப்படின்னு சொல்லலாம். ஒரு நேச்சுரல் ஏசி, நம்ம உடம்புல உள்ள ஹீட் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து வெளியில் விடுது, நம்ம மூச்சு காற்று மூலியமாக. ரைட், திஸ் இஸ் த ஐடியா. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ரைட். ஸோ ரெஃப்ரிஜிரேட்டர்னா என்ன, கிளாசியஸ் என்ன சொல்ல வந்தார், ஸோ இது எல்லாமே நம்ம we are going to discuss. Clear? ஸோ லிசன். ஸோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு டிவைஸ் எடுத்துக்கிறோம், ரைட். ஸோ அகெயின் we are having a temperature reservoir. TL அப்படிங்கிறது தெரியும், இட் இஸ் அ சிங்க் ஆர் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர். இது வந்து சோர்ஸ், அப்படி இல்லைனா ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர், ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ஸோ இந்த டிவைஸ் பேர் என்ன அப்படின்னா, ஐ கேன் சே இட்ஸ் அ ரெஃப்ரிஜிரேட்டர், அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் சே ஹீட் பம்ப். ரைட், ரெண்டு டிவைஸுமே சொல்லலாம். ரைட், இது வந்து என்னோட டிசைர்டு எஃபெக்டோ அதுக்கேற்ற மாதிரி நான் ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்லிக்கலாம், இல்லை ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ரைட், ஒரு டிவைஸ் இருந்தால் அந்த டிவைஸ் வந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ணாது. ஸோ வெரி ஃபண்டமெண்டல் கான்செப்ட். ரைட், ஸோ நான் ஒரு காஃபி கப் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபார் சே ஒரு 70 டிகிரி செல்சியஸில் ஒரு காஃபி கப் இருக்குது ரூமில். ஆஃப்டர் சர்டன் டைம் என்ன ஆகும்னா, அது eventually it cools down. ரைட், ஸோ எதனால் கூல் ஆகுதுன்னா, இட் இஸ் ஹேவிங் மோர் டெம்பரேச்சர், மோர் தெர்மல் எனர்ஜி கம்பேர்ட் டு த ரூம். ஸோ என்ன பண்ணும், அதில் உள்ள ஹீட் எனர்ஜி எல்லாமே ரூமுக்கு வந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். ரைட், ஸோ திஸ் இஸ் த ஐடியா. ரைட், ஸோ அப்படின்னா இப்படி இருக்கிறப்ப ஐ எம் ஆஸ்கிங் ஒன் கொஸ்டின், நான் ரூமில் சும்மா வச்சுருக்கிற காஃபி கப் ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுமா? நாட் பாசிபிள். விச் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ரூமில் உள்ள ஹீட் எனர்ஜி அந்த காஃபி கப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகாது. அப்படியே லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ஃப்ளோ ஆகாது. ரைட், அதுதான் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா,
லோ டெம்பரேச்சரில் இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் த ஐடியா, ரைட்? ஸோ எப்போ பண்ணலாம், ரைட்? ஸோ எப்போ ஆகும் அப்படின்னா, எப்போ நம்ம ஒரு எனர்ஜி இன்புட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும்தான் என்ன பண்ணணும்னா லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ண முடியும். ஃபார்ஸே ஏசி எடுத்துக்கோங்க. ஏசி நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம ரூமில் உள்ள ஹீட் எடுத்து வெளியில் கொடுக்குமா? நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்குறேன். ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுக்கறதுனால அந்த ஏசி என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம ரூமில் உள்ள ஹீட் எடுத்து வெளியில் அட்மாஸ்பியருக்கு ரிஜெக்ட் பண்ணுது. திஸ் இஸ் த ஐடியா, ரைட்? ஸோ அப்படின்னா கிளாஸியஸ் என்ன சொல்ல வராரு, லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் ஹை டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ ஆகாது. ஃப்ளோ ஆகணும் என்ன பண்ணணும், நாம் ஒரு ஒர்க் கொடுக்கணும். தட் இஸ் த ஐடியா. ஸோ அப்படி என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கிவ் சம் அமௌண்ட் ஆஃப் அ ஒர்க். நான் ஒரு ஒர்க் இந்த டிவைஸ்க்கு கொடுத்தா இது என்ன பண்ணும், லோ டெம்பரேச்சரில் இருக்கிற ஹீட்டை அப்படியே அப்சார்ப் பண்ணி ஹை டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ணும். டயக்ராம் புரியுதா? வெரி சிம்பிள். லோ டெம்பரேச்சர்லேருந்து இந்த QL அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை இந்த டிவைஸ் எடுத்து ஹை டெம்பரேச்சருக்கு வந்து இது ரிஜெக்ட் பண்ணுது, ரைட்? ஸோ எப்போ ரிஜெக்ட் பண்ணுது அப்படின்னா whenever you are giving some amount of work. நாம் ஒரு ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான் ஹீட் கேன் ஃப்ளோஸ் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் பாடி டு ஹை டெம்பரேச்சர் பாடி ஆர் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயர் டு ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர். ஒருவேளை இந்த எக்ஸ்டர்னல் ஒர்க் இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ அதுதான் கிளாஸியஸ் ஸ்டேட்மெண்ட். கிளாஸியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? சிம்பிள். Heat never flows from low temperature reservoir to high temperature reservoir. Or you can say heat never flows from low temperature body to high temperature body. Practically not possible. என்னோட ரூம்ல இருந்து காஃபி கப்புக்கு ஹீட் ஃப்ளோ ஆகுமா? ஃப்ளோ ஆகாது, ரைட்? ஸோ நான் எக்ஸ்டர்னலாக பம்ப் பண்ணுறேன் அப்படின்னா பாசிபிள். அதே மாதிரி தான் ஏசி ஆஃபில் இருக்கிறப்ப ஹீட்டர் ரூமில் இருந்து எடுத்து வெளில ரிஜெக்ட் பண்ணுமா? நாட் அட் ஆல் பாசிபிள். எப்போ பண்ணும்? whenever I am giving some electrical input. நான் ஒரு எனர்ஜி கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா it is taking the heat from the room and it is rejecting to atmosphere. That is the idea. Clear? So நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன், which means some electrical input or any energy input I am giving. So அதனால இந்த ஹீட்டை லோ டெம்பரேச்சர் இருந்து எடுத்து it is rejecting to high temperature. That is the idea, right? So this is the idea you have to have, right? So the AC refrigerator, it's similar to our lungs, right? So during exhaling, right? So inhale பண்ணோம் அப்படின்னா வால்யூம் என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணுவோம், டயஃப்ராம் எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்? டியூ டு தட் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஏர் வந்து அட்மாஸ்பியருக்கு ஏர் வந்து நம்ம ரைட் ஸோ பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும். ஆஃப்டர் தட் என்ன ஆகும், ரைட்? ஸோ த டயஃப்ராம் வந்து சுருங்கும், ரைட்? ஸோ அட் த டைம் ப்ரெஷர் வில் பி மோர். ஸோ வால்யூம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் வில் பி மோர், ரைட்? ஸோ அட் த டைம் எக்ஸலேஷன். ஸோ வெளியில் வர ஏர் வந்து ஹாட் ஏராக இருக்கும். பிகாஸ் தட் இட் இஸ் டேக்கிங் சம் ஹீட் ஃப்ரம் அவர் பாடி. தட் இஸ் ஐடியா. ஸோ அதே தான் உங்கள் ஏசியும், ரைட்? நம்ம ரூமில் உள்ள டெம்பரேச்சர், நம்ம ரூமில் உள்ள ஹீட், சாரி இட்ஸ் நாட் அ டெம்பரேச்சர், ஹீட், நம்ம ரூமில் உள்ள ஹீட்டெல்லாம் எடுத்து அட்மாஸ்பியருக்கு என்ன பண்ணும், சென்ட் பண்ணும். எப்போ சென்ட் பண்ணும்? whenever we are giving some energy input, ரைட்? நம்ம எனர்ஜி இன்புட் கொடுக்கல அப்படின்னா this is not possible. This flow never happens, right? Heat always flows from high temperature to low temperature, right? So ஒரு low temperature இருந்து high temperature போகணும் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும்? We have to give work. Simple. For say நம்ம பம்ப் இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? ஸோ நம்ம வந்து சப்மர்ஜ்டு நம்ம டேங்க் இருக்கும், ரைட்? ஸோ ஓவர் ஹெட் டேங்க் மேலே இருக்கும். நம்ம சப்மர்ஜ்டு ஒரு டேங்க் வந்து கீழே பில்ட் பண்ணியிருப்போம் வீட்டில், ரைட்? ஸோ அது வந்து என்ன பண்ணால் லோ ப்ரெஷர், மேலே வந்து ஹை ப்ரெஷர், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ கீழே இருந்து வாட்டரை மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரைட்? ஸோ பம்ப் ஆன் பண்ணணும். பம்ப் ஆன் பண்ணால் மட்டும்தான் கீழே உள்ள வாட்டர் வந்து மேலே போகும். ஆனால் மேலே உள்ள வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பைப்பில் we are getting, right? So for our கிச்சனாக இருந்தாலும் சரி, ரெஸ்ட் ரூமாக இருந்தாலும் சரி, we are getting the water. ஸோ எப்படி ஃப்ளோ ஆகுது? there is no external means. நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸே கொடுக்கல. ஒய்? பிகாஸ் அது ஹை டெம்பரேச்சர், ஓவர் ஹெட் டேங்க் அப்படிங்கிற ஹை டெம்பரேச்சர், நம்ம ரூம் வந்து நார்மல் ஹை எலிவேஷன், லோ எலிவேஷன். ஸோ ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர், ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோ நடக்கும். பட் கீழேருந்து மேலே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா வாட்டர் என்ன பண்ணணும்? we got to switch on a pump. Similarly, so high temperature இருந்து லோ டெம்பரேச்சருக்கு heat always flows. That is the nature, right? So due to the temperature difference ஒரு energy flow ஆனா heat energy, right? So ஆனால் low temperature இருந்து high temperature எடுத்துட்டு போறப்ப நாம work கொடுக்கணும். Like how you are taking a water from your ground level to overhead tank using a pump. அதே மாதிரி இங்க என்ன பண்றேன்? I am giving some work. அதனால heat low temperature இருந்து high temperature flow ஆகுது. Clear? ஒருவேளை இந்த work கொடுக்கல அப்படின்னா இந்த device work ஆகாது. That is not possible. ஏன்னா low temperature இருந்து high temperature heat never flows. That is the idea. Low pressure இருந்து high pressure flow ஆகுமா? Not at all possible. That is the thing you have to keep it in mind. Similarly, high potential, high voltage to low voltage தான் current flow ஆகும். Low voltage to high voltage flow ஆகணும் என்ன பண்ணணும்? You have to give external energy. That is you have to give using a battery. So battery வச்சு or cell வச்சு you have to create a potential difference. Low potential difference வந்து high potential க்கு pump பண்ணணும் அப்படின்னா you have to give external meaning. The battery is also one kind of a pump. So here also we are giving a pump. That is the idea. So pump எப்படி low pressure இருந்து high pressure க்கு water எடுத்துட்டு போகுதோ, similarly whenever I am giving some work, pump off பண்ணிருக்கிறப்ப நடக்காது,
right? On பண்ணா மட்டும் தான், which means I'm giving one work, so that pump is taking. Similarly here, whenever I'm giving some work, the heat is taken from a low temperature and it is supplied to the high temperature. This is the physics behind it, similar to your lungs. So listen, so இப்படி இருக்கிறப்ப நான் சொன்னேன், இந்த டிவைஸை வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டர்னு சொல்லலாம், இல்லை ஹீட் பம்ப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதை வச்சு சொல்ல போகிறோம் அப்படின்னா, that is called coefficient of performance. Efficiency சொல்லாமல் we are saying that coefficient of performance. What is coefficient of performance அப்படின்னா, நான் கொடுக்குற ஒர்க் இன்புட்டுக்கு what is my desired effect or you can say desired output அப்படின்னு கூட சொல்லலாம். desired effect அப்படின்னு சொல்லலாம், or you can say desired output or desired effect. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு என்ன பார்த்தோம், ரைட்? நம்ம கொடுக்குற ஒர்க் இன்புட்டுக்கு வாட் இஸ் த டிசைர்ட் அவுட்புட் வி ஆர் கெட்டிங். இந்த டிசைர்டு அவுட்புட் அப்படின்னு என்ன அர்த்தம், நமக்கு தேவையான அவுட்புட், ரைட்? ஸோ நமக்கு தேவையான அவுட்புட்டை பொறுத்து இந்த டிவைஸ் ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஹீட் பம்பாக இருக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி, சிஓபி ரெண்டுக்குமே ஒர்க் இன்புட் வில் பி டபிள்யூ. ஸோ த டபிள்யூ தான் ஒர்க் இன்புட், கிளியர்? ஸோ இப்போது இந்த டிவைஸை வந்து நான் ரெஃப்ரிஜரேட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ரெஃப்ரிஜரேட்டர் வேலை என்ன, ரைட்? ஸோ ஒரு இடத்துல இருந்து ஹீட் எடுக்கணும், விச் மீன் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து என்ன பண்ணணும், ஹீட்டை எடுத்துட்டு இட் ஷுட் ரிஜெக்ட் இட் கூல்ஸ் டவுன், ரைட்? ஸோ அந்த வெஜிடபிள் என்ன பண்ணணும், கூல் பண்ணணும், ரைட்? ஸோ அதுதான் ரெஃப்ரிஜரேட்டரோட வேலை. அப்படின்னா QL இஸ் டிசைட் அவுட்புட் ஆர் QH இஸ் டிசைட் அவுட்புட். QL அப்படிங்கிறது என்ன, ஹீட் அப்சார்ப்ட் ஃப்ரம் த லோ டெம்பரேச்சர் பாடி. QH அப்படிங்கிறது என்ன, ஹீட் சப்ளை டு த ஹை டெம்பரேச்சர் பாடி. நம்ம ரெஃப்ரிஜரேட்டரோட டிசைட் அவுட்புட் என்னென்னா, ஹீட்டை நம்மளோட வெஜிடபிள்ஸோ வாட் எவர் த திங்ஸ் யூ ஆர் புட்டிங் இன்சைட் த ஃப்ரிட்ஜ் அதிலிருந்து ஹீட்டை எடுக்கணும். அப்படின்னா விச் இஸ் டிசைட் அவுட்புட், QL இஸ் த டிசைட் அவுட்புட், கிளியர்? ஸோ இதில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ டிசைட் அவுட்புட் அப்படிங்கிறது அந்த பர்டிகுலர் டிவைஸோட ஒர்க் என்ன, ஃப்ரிட்ஜோட ஒர்க் என்னப்பா, அது உள்ளே வைக்கிற பொருள் எல்லாமே என்ன பண்ணணும், கூலாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதில் உள்ள ஹீட் எனர்ஜி எல்லாமே என்ன பண்ணணும், அப்சார்ப் பண்ணி வெளியில் ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ தெர் இஸ் அ டூ திங்ஸ், QL இஸ் தேர், QH இஸ் தேர். ஸோ QL தான் ஃப்ரிட்ஜோட டிசைர்ட் அவுட்புட். ஏன்னா QL தான் வந்து என்ன பண்ணுறோம், we are taking some amount of heat from a low temperature reservoir. ஸோ அப்படின்னா அந்த QL அப்படிங்கிறது டிசைர்ட் அவுட்புட் அப்படின்னா இந்த டிவைஸ் பேர் ரெஃப்ரிஜரேட்டர். அதோட வேலை என்ன, உள்ளே வைக்கிற பொருளை கூட வச்சுருக்கணும், அப்படின்னா ஹீட்டை வந்து அப்சார்ப் பண்ணணும், அதுதான் அதோட வேலை. ஸோ வாட் இஸ் ஹீட் பம்ப்? மோஸ்ட்லி ஹீட் பம்ப் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரி அங்கெல்லாம் போனோம் அப்படின்னா, ரஷ்யா அங்கெல்லாம் -°C இருக்கும், நாட் கெல்வின், -°C இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த ரூமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தே வில் யூஸ் ஒன் டிவைஸ், லைக் நம்ம ஏசி எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தே வில் யூஸ் ஒன் டிவைஸ் கால்ட் ஹீட் பம்ப். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, லோ டெம்பரேச்சரில் இருந்து, விச் மீன்ஸ் அட்மாஸ்பியரில் இருந்து ஹீட் எடுத்து நம்ம ரூமுக்கு சப்ளை பண்ணும், ரைட்? ஸோ அதுதான் ஹீட் பம்ப். ஸோ அப்படின்னா ஹீட் பம்போட வேலை என்னப்பா, இட் பம்ப்ஸ் த ஹீட். நேம் இட் செல்ஃப் கிவிங் த ஐடியா, ரைட்? ஸோ இட்ஸ் பம்ப்ஸ் த ஹீட். ஹீட்டை வந்து என்ன பண்ணுறது, பம்ப் பண்ணுது, ரைட்? ஸோ ஹீட்டை பம்ப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சிஓபி ஆஃப் ஹீட் பம்ப் நான் கொடுக்குற இன்புட் என்ன, W தான். பட் வாட் இஸ் த டிசைர்ட் அவுட்புட், QL அப்படிங்கிறது அப்சார்விங் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர். தட் இஸ் நாட் த யூஸ் ஆஃப் ஹீட் பம்ப். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஹீட் பம்ப், it should pumps the heat, right? So it should pumps the heat. அப்போ என்ன அர்த்தம், QH தான் அதோட டிசைர்ட் அவுட்புட். ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னாலே கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் you can easily solve a question. சிம்பிள். COP அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ரைட்? ஸோ அப்படி என்ன அர்த்தம், நான் கொடுக்குற ஒர்க் இன்புட்டுக்கு என்னோட டிவைஸ் வந்து டிசைர்ட் அவுட்புட் கொடுக்குதா இல்லையா, அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், ரைட்? ஸோ ரெஃப்ரிஜரேட்டரோட டிசைர்டு எஃபெக்ட் என்னப்பா, அதோட வேலை என்ன, அது உள்ள என்ன பொருள் வைக்கணுமோ அதை கூலாக வச்சுருக்கணும். ஸோ அதோட வேலை என்ன, இட் ஷுட் அப்சார்ப் த ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் பாடிஸ், ரைட்? ஸோ அப்படின்னா QL அப்படிங்கிறது தான் டிசைர்ட் அவுட்புட் ஃபார் அ ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ ஹீட் பம்ப் அப்படின்னா இட் ஷுட் பம்ப், ரைட்? ஸோ அது என்ன பண்ணும், ஒரு ஹீட்டை வந்து சப்ளை பண்ணணும், ஒரு இடத்துக்கு ஹீட்டை சப்ளை பண்ணணும். ஸோ வாட் இஸ் த டிசைர்ட் அவுட்புட், QH. ஸோ ஃப்ரிட்ஜோட ஆர் ஏசி ஃப்ரிட்ஜ் எது எடுத்தாலும் அதோட டிசைர்டு எஃபெக்ட் ஆர் டிசைர்ட் அவுட்புட் என்ன அப்படின்னா, இட் ஷுட் அப்சார்ப் த ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர். ஸோ QL. ஹீட் பம்புக்கு என்ன, QH, ரைட்? ஸோ இது கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி டு சால்வ் த கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போ QL தெரியும் நமக்கு, டபிள்யூவோட வேல்யூ என்னப்பா, QH - QL, அப்படி தானே? லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ ஹவ் டு லிசன். சி, ஒருவேளை இது ஏசியாக இருந்தது அப்படின்னா இங்கேருந்து QL அமௌண்ட் ஆஃப் ஹீட் எடுக்குது, இது நம்ம ரூம்னு வச்சுக்கலாம், ஓகே? சே இதுதான் ரூம். இதை வந்து நான் லோ டெம்பரேச்சர் ரிசர்வாயரை நான் ரூம்னு சொல்கிறேன்னா இந்த டிவைஸ் வந்து ஏசியாக இருக்கலாம், ரைட்? லிசன் கேர்ஃபுல்லி.
ஸோ அப்படின்னா இந்த ஏசி என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் அ ஹீட் ஃப்ரம் அ ரூம், Q element ஆஃப் ஹீட். நான் ஒரு ஒர்க் கொடுக்குறேன், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த QH அப்படி தானே. ஸோ QH அப்படிங்கிறது என்னப்பா, W plus QL. Now the beautiful concept here என்னன்னா, ரூமில் இருந்து எடுக்கிற ஹீட், நான் கொடுக்குற எலக்ட்ரிக்கல் அவுட்புட் ரெண்டையுமே சேர்த்து என்ன பண்ணுது அப்படின்னா இது அட்மாஸ்பியருக்கு அப்படியே ரிஜெக்ட் பண்ணுது. ஃபார் சே ரூமில் இருந்து இட் இஸ் டேக்கிங் ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் 1 watt அப்படின்னா நான் ஒரு 2 watt கொடுக்குறேன் எலக்ட்ரிக்கல் இன்புட். ஸோ வாட் இஸ் அவுட்புட் ஹீட் 3 watt. அதனால தான் வெளியில் ரூமுக்கு வெளியில் அந்த ஏசியோட கண்டென்சர் பக்கம் போய் நின்னீங்க அப்படின்னா இட் வில் பி மச் ஹாட்டர். ஒய் பிகாஸ் இங்கே எடுக்கிற ஹீட் ப்ளஸ் நான் கொடுக்குற ஒர்க்கு இன்புட் ரெண்டையுமே சேர்ந்து இட் இஸ் ரிஜெக்டிங். ஸோ TL வந்து ரூமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஏசின்னு சொல்லலாம். இது வந்து என்னோட ரெஃப்ரிஜரேஷன் பாக்ஸாக இருந்ததுன்னா ஐ கேன் சே ரெஃப்ரிஜரேட்டர். ஒருவேளை இஃப் த TH இஸ் மை ரூம், TH ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர் தான் என்னோட ரூம் அப்படின்னா இந்த டிவைஸ் பேர் என்னப்பா, ஹீட் பம்ப். ரைட். ஸோ இதை நான் ரூம்னு சொல்கிறேன் அப்படின்னா அங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீட் சப்ளை பண்ணுது. ரைட். ஸோ ஹீட் சப்ளை பண்ண அந்த டிவைஸ் பேர் என்ன, ஹீட் பம்ப். ரைட். ஸோ TL வந்து நம்மளோட ரூம் இல்லை ரெஃப்ரிஜரேஷன் பாக்ஸ் அப்படின்னா தட் இஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் ஏர் கண்டிஷனர். TH வந்து என்னோட ரூம் அப்படின்னா தட் இஸ் டு பி வாட், ஹீட் பம்ப். திஸ் இஸ் த ஐடியா யூ ஹேவ் டு ஹேவ். ரைட். ஸோ தட் இஸ் அ பார்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ரைட். ஸோ நம்ம ரூமை வந்து என்ன பண்ணுறோம், கூல் பண்ணுறோம். நம்ம ரூமில் இருந்து ஒரு 1 watt ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட் வந்து ஒரு 2 watt கொடுக்குறேன் ஏசிக்கு. ஸோ டோட்டலாக 3 watt என்ன ஆகும், வெளியில் ரிஜெக்ட் ஆகும் சார் ஹீட். தட் இஸ் அ பாயிண்ட். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஷுட் ஹேப்பன். ரைட். தட் இஸ் ஐடியா. ரைட். ஸோ வி ஆர் கூலிங் அவர் ரூம். ரைட். ஸோ வி ஆர் மச் செல்ஃபிஷ். ரைட். ஸோ வி ஆர் கூலிங் அவர் ரூம் பட் வி ஆர் பம்பிங் த ஹீட் டு த அட்மாஸ்பியர். ஸோ ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா நம்ம அட்மாஸ்பியருக்கு எவ்வளோ ஹீட் கொடுத்தாலும் அதோட டெம்பரேச்சரை ரைஸ் பண்ண முடியாது. தட் இஸ் த பார்ட். பட் வி ஆர் ஸ்பாயிலிங் த நேச்சர். ஸோ கம் டு த பாயிண்ட். ஸோ W அப்படிங்கிறது என்னப்பா, ஸோ QH அப்படிங்கிறது W plus QL. வாட் இஸ் W? QH minus QL. QH minus QL. இதுலாமா QH minus QL. So here also it is QH minus QL. QH minus QL. So this is a COP of refrigerator, this is a COP of heat pump. So உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் ஹீட் பம்புக்கு QH போடுறோம், ஏன் ரெஃப்ரிஜரேட்டருக்கு QL போடுறோம்னு சொல்லி. ரைட். ஸோ QL is the desired output for a refrigerator, QH is the desired output for a heat pump. So this is the idea you have to have. So next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒருவேளை நான் யூஸ் பண்ணுற ரெஃப்ரிஜரேட்டரோ ஹீட் பம்போ கார்னாட் ரெஃப்ரிஜரேட்டராக இருந்தால் என்ன ஆகும், ரிவர்சிபிளாக இருந்தால் என்ன, ஐடியலாக இருந்தால் என்ன. சிமிலர்லி வி டிஸ்கஸ்டு ஃபார் அ என்ஜின் ஆல்சோ. ஐடியல் என்ஜின், கார்னாட் என்ஜின், ரிவர்சிபிள் என்ஜின் அப்படின்னா நம்ம டெம்பரேச்சர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். சிமிலர்லி வி ஆர் கோயிங் டு அப்ளை ஓவர் ஹியர் ஆல்சோ. கிளியர்? ஸோ ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் அப்படிங்கிறது சிமிலர் டு யுவர் லங்ஸ். ரைட். ஸோ அதை பேஸ் பண்ணி we found a formula. So many times they ask the JEE mains question and NEET question. Right. So listen. So COP of heat pump, we know that it is a QH divided by QH minus QL. Right. So in our desired output in a QH. Heat pump na enna pannum, it should supply the heat to the room. Right. So QH. So நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் heat transfer directly proportional to temperature. The Carnot theorem, Carnot cycle. நம்ம separate video discuss பண்ணலாம். Right. So அப்படின்னா QH பால என்ன பண்ணலாம், I can put TH. So here also TH minus TL. Minus TL. So what is the COP of refrigerator? It is QL divided by QH minus QL. Clear? So again you can replace the temperature TL divided by TH minus TL. Clear? TL divided by TH minus TL. So COP of heat pump, this is a COP of a refrigerator. Clear? So next already we discussed efficiency of an engine. So ஒருவேளை reversible engine இருந்ததுன்னா you can use QH minus QL divided by QH. So இது வந்து Kelvin and Planck statement. The last எழுதிருக்கிற formula என்னப்பா, Kelvin and Planck statement, right? So this also you can write TH minus TL divided by TH. So எங்கெல்லாம் temperature formula யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் temperature must be in Kelvin, very important, right? So heat பிரச்சனை இல்லை, QH எந்த யூனிட் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களோ QLும் அந்த யூனிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரைட். ஏன்னா கேலரிஸில் போட்டாலும் சரி, ஜூல்ஸில் போட்டாலும் போத் ஷுட் பி இன் சேம் யூனிட். மோஸ்ட்லி எஸ்ஐ யூனிட் கன்வெர்ட் பண்ணிடுங்க, அது வில் பி ஈஸி. டெம்பரேச்சர் சால்வ் பண்ணுறப்ப ஆல்ரெடி டோல்ட் யூ டெம்பரேச்சர் மஸ்ட் பி இன் கெல்வின். கெல்வின் யூனிட் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் த COP ஆஃப் ஹீட் பம்ப், திஸ் இஸ் த COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர், திஸ் இஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் ரிவர்சிபிள் என்ஜின்.
efficiency of a reversible engine, okay, reversible engine or Carnot engine or ideal engine, right? So இந்த heat formula நீங்கள் என்ன பண்ணலாம், எனி engine, எனி refrigerator, எனி ஹீட் பம்புக்கு யூஸ் பண்ணலாம். நார்மல் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார்முலா, ரைட்? டெம்பரேச்சர் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும்? டெம்பரேச்சர் ஃபார்முலா ரிவர்சிபிளாக இருந்தால், ஐடியலாக இருந்தால், கார்னாட்டாக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் யூஸ் த டெம்பரேச்சர் ஃபார்முலா. ஒய் தட் வில் டிஸ்கஸ் இன் அ செப்பரேட் வீடியோ, ரைட்? ஸோ கார்னாட் சைக்கிள் அப்படின்னு பார்க்கலாம், இந்த வி வில் டிஸ்கஸ், ரைட்? ஸோ இதுதான் வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். கிளியர்? ஓகே, தேங்க்யூ.